திரைப்பட இசைக்கலைஞர்கள் சங்கத்தோட தேர்தலில் இசையமைப்பாளர் தீனா விதியை மீறி மறுபடியும் தலைவராக போட்டியிட்டார். இது விதிமீறல் அப்படின்னும் மறுபடியும் போட்டியிடக்கூடாதுன்னு இளையராஜா எச்சரித்தும் எதையுமே காதில் வாங்கிக்காம போட்டி போட்ட தீனா படுதோல்வி அடைஞ்சிருக்காரு. நிறைய மோசடிகளை மறைக்கிறதுக்காக தீனா மறுபடியும் போட்டியிடுறாரு அப்படின்னு ஒரு புறம் பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்க நேற்று தேர்தல் நடந்துச்சு. இதில் இசையமைப்பாளரும் தேனிசை தென்றல் தேவாவோட தம்பியான சபேசன் தான் வெற்றி பெற்றிருக்காரு. மேலும் செயலாளரா முரளி, பொருளாளரா சந்திரசேகர், துணைத் தலைவரா மூர்த்தி, இணை செயலாளரா பத்மஸ்ரீ பாலேஷ் அப்படின்னு எல்லாருமே வெற்றி பெற்றிருக்காங்க. சபேசனை எதிர்த்து தலைவர் பதவிக்கு போட்டி போட்ட தீனா 248 வாக்குகளை பெற்று தோல்வி அடைஞ்சிருக்காரு. ஆனால் சபேசன் 318 வாக்குகளை வாங்கி 70 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காரு. தீனா விதியை மீறி தேர்தலில் போட்டியிட்டது மட்டும் இல்லாமல் இளையராஜாவை அவமதிச்சது தான் இந்த தோல்விக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது.